ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிப்பியில் இன்னைக்கு ராயல் சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, அதுக்கு கொஞ்சம் கம்மியாக புதினா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், இது கூட பாதி எலுமிச்சப்பழம் சாறு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். இன்னொரு மிக்ஸி ஜாரில் 10 முந்திரி பருப்பு சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கடாயில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே 1/4 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்ச உடனே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்க 1/2 kg சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே சிக்கனை நல்லா வதக்கினீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. சிக்கன் கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அரைச்சி வச்சிருக்க புதினா கொத்தமல்லி விழுது, மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். சிக்கன் வெந்த பிறகு 1 டீஸ்பூன் கரம் மசாலா, பவுட்ரு பண்ணி வச்சுருக்க முந்திரி பவுடரும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த பிறகு லாஸ்டில் தேவையான அளவு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, ராயல் சிக்கன் கிரேவி ரெடி. இது சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.